தேவ பிள்ளையே, நீ எங்கே ஓடிக்கொண்டிருக்காய்? நீ யோனாவை போல் தேவனுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் விரோதமாக ஓடிக்கொண்டிருக்கிறாயோ? தேவன் உனக்கு ஏற்படுத்தின இடத்தை விட்டு ஓடுகிறாயோ? தேவனுடைய நகர்த்துதலுக்கு விரோதமாய் ஓடுகிறாயோ? தேவன் சொன்ன வார்த்தைகளை தேவன் சொல்லிய இடத்தில் பேசாமல் ஓடுகிறாயோ? தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் ஓடின யோனாவை மீன் விழுங்கினது போல, அவன் மீன் வயிற்றில் அடைபட்டது போல உன்னுடைய வாழ்வும் அடைபட்ட வாழ்வு போல் முடங்கிவிடும். உபத்திரவம், குறைவு, பசி, பட்டினியுடனாகவே நீ காணப்படுவாய். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்தவனாகவே நீ காணப்படுவாய். ஓடு ஓடு ஓடு. நீ எவ்வளவு காலம் மனம் திரும்பாமல் இருக்காமல் ஓடுகிறாயோ அதன் விளைவுகளை நீயே அனுபவிப்பாய். ஆகையால் நீ குணப்படு, மனம் திரும்பு. தேவன் உனக்காக காத்திருக்கிறார். தேவன் உன்னை அழைக்கிறார். மனம் திரும்பு. உன் தேவன் உனக்கு ஏற்படுத்தின ஸ்தானத்துக்கு ஓடிவா. தேவ சித்தம் முன்னில் நிறைவேறுவதற்கு ஒப்புக்கொடு. நீ வாழ்ந்து சுகித்திருப்பாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். வா, ஓடிவா, கர்த்தர்கிட்ட ஓடிவா.